இந்த சோஃபாவை சென்னையில இருந்து மதிங்கிற ஒரு கஸ்டமர் ஆர்டர் பண்ணியிருக்காங்க. ஸோ சோஃபாவை பொறுத்தவரை கம்ஃபர்ட் தான். நம்ம இப்படி உட்காரச்சல நல்லா ரிலாக்ஸா இருக்கணும். வீட்டுல சித்தி சித்தப்பா மாமா யார் வந்து உட்கார்ந்தாலும் பரவாயில்லப்பா நல்லா ரிலாக்ஸா இருக்கு அப்படிங்கறத ஃபீல் பண்ணணும். அதான் முக்கியம். அண்ட் இதுல யூஸ் பண்ணிருக்க வுட் எல்லாம் பாருங்க, சின்ன சின்ன பால் டிசைனா இருக்கட்டும், அண்ட் இந்த பெண்டை பாருங்க, அண்ட் இந்த வந்திருக்க சின்ன டிசைனு கடசல் டிசைனு இது எல்லாமே பிரீமியமா இருக்கும். கிரைன்ஸ் எல்லாம் பாருங்க அவ்வளவு நேச்சுரலா தெரியும். அண்ட் யூஸ் பண்ணிக்க 4 லெக்குமே பாருங்க, 4 பக்கமே சாலிடான லெக் தான் யூஸ் பண்ணிருக்கு. யூஸ் பண்ணிருக்க பாலிஷ் அவ்வளோ சாஃப்டா இருக்கும். அதே மாதிரி ஃபேப்ரிக் குஷன் ரெண்டுமே ஹை குவாலிட்டியானது, அவ்வளோ ஒரு கம்ஃபர்ட்டா இருக்கும். இந்த சோஃபா வந்து 3+2 வேரியன்ட்ல பண்ணது. 3 சீட்டருக்கு உட்கார்றதுக்கு என்ன அகலம் வைக்கோமோ அதே கொண்டு போய் நம்ம 2 சீட்லயும் வைக்க கூடாது. அப்படி வச்சோம்னா 2 சீட்ல உட்கார கன்ஜஸ்டடா இருக்கும். அதை நம்ம கொஞ்சம் அகலமா பண்ணணும். ஸோ 3 சீட்டரை காட்டிலும் அது கொஞ்சம் அகலமா பண்ணணும். ஸோ இதை நான் எதுக்கு சொல்றேன்னா, நம்ம லாபத்தை மட்டுமே வச்சு கனெக்ட் பண்ணக்கூடாது. கஸ்டமருக்கு அன்டில் ஃபைனல் ஒரு குவாலிட்டியான ஒர்த்தான ப்ராடக்ட்டை கொண்டு போய் சேர்த்துட்டோம் அப்படிங்கிற திருப்தி அவங்களுக்கு வரணும். அதுதான் முக்கியம்.